சட்டமா அதிபரை வீடு செல்லுமாறு கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்பதாக புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியினை வீரகேசரி பத்திரிகை முதல் பக்கத்தில் தந்திருக்கிறது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவரை விடுவிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கும் சட்டமா அதிபர் பானித் ரணசிங்கவுக்கு எதிராக நேற்றைய தினம் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்களாக பெரும்பாலானோர் கலந்து கொண்டிருப்பதான தகவலாகவே அது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்த அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் முதலிடம் பிடித்திருக்கிறது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை தொடர்பான வழக்கில் கல்கிசை நீதவான் நீதிமன்றில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கும் பிரேம் ஆனந்த் உடலாகம தோன்தி சிசிறி சுகத்தபால மற்றும் பிரசன்ன நாணயக்கார ஆகிய மூவரையும் அவ்வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும் என சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவினால் செய்யப்பட்டிருக்கின்ற சிபாரிசு தொடர்பில் கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. அதன்படி சட்டமா அதிபரின் இந்த நகர்வு தொடர்பில் கண்டனத்தை வெளிப்படுத்தியும் அவரை பதவி விலகுமாறு கோரியும் இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு கொழும்பில் உள்ள உயர் நீதிமன்றம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள வளாகத்துக்கு முன்பாக விசேட கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தரிந்து ஜாவர்தன உள்ளடங்கலாக சங்கத்தின் பிரதிநிதிகள், சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக்க பெரேரா உள்ளடங்கலாக அந்த அமைப்பினுடைய பிரதிநிதிகள், லசந்த விக்ரமதுங்கவின் சகோதரர் லால் விக்ரமதுங்க, ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், தெற்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்கலாக பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். சட்டமா அதிபரே வீட்டுக்கு செல்லுங்கள், லசந்தவுக்கு நீதி, கொலை செய்யப்பட்ட மகர சிறை கைதிகளுக்கு நீதி வழங்கு, நீதியுடன் விளையாடும் சட்டமா அதிபர் மாத்திரமா பொறுப்பு கூற வேண்டும், ஜனாதிபதி பொறுப்பு கூற தேவையில்லையா, முறையின்றி செயற்படும் சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும் என்ற பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு நேற்று தினம் பதாதைகள் காணப்பட்டது. எனவே கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமா அதிபர் மகஜர் ஒன்றை கையடிப்பதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு பிரவேசிக்க முற்பட்ட வேளையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அங்கு இரு தரப்பினருக்கும் இடையில் சொற்பநேரம் இடம்பெற்ற வாய் தர்க்கத்தை அடுத்து போராட்டக்காரர்கள் சார்பில் 5 மாத்திரமே உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் போராட்டக்காரர்களை சந்திப்பதற்கு சட்டமா அதிபர் விரும்பாத நிலையில் குறித்த மகஜர் அரச சட்டவாதி கனிஷ்க ராஜகருணாவிடம் கையளிக்கப்பட்டது என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவே இன்றைய தினம் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சட்டமா அதிபருக்கு எதிராக குற்றப்பிரேரணியை நிறைவேற்றுங்கள், பிரதமரிடம் லசந்தவின் மகள் அஹிம்சா கடிதம் மூலம் வலியுறுத்தல் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகள் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதிக கவனம் பெற்ற எனது தந்தையினுடைய படுகொலை வழக்கிலேயே சட்டமா அதிபரால் இவ்வாறு முறையற்ற விதத்தில் செயற்பட முடிகிறது என்றால் குற்றவாளிகளை பொறுப்பு கூறச் செய்வதற்கான முயற்சிகளுக்கான தலைமைத்துவ யார் வழங்க முடியும் என்பதான கேள்விகள் உள்ளடங்களாக பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி அவர் இந்த கடிதத்தினை அனுப்பியிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதானமான அந்த செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பாரிந்த ரணசிங்க வழங்குவார் என நாங்கள் நம்பிக்கையுடன் பலரும் காத்திருக்கும் நிலையில் ஏனைய சாதாரண வழக்குகளில் அவர் எவ்வாறு செயற்படுவார் என்பதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை என படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய மகள் அஹிம்சா விக்ரமதுங்க பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற கடிதத்தில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்தி சொல்கிறது. எனவே அது மாத்திரமன்றி சட்டமா அதிபர் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருக்கிறார். எனவே பாராளுமன்றத்துக்கு அவருக்கு எதிராக குற்றப்பிரேரணியை நிறைவேற்றி அவரை பதவியிலிருந்து விலக்குவதனூடாக நீதித்துறையை சீரமைப்பதற்கு வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இதுகுறித்து அஹிம்சா விக்ரமதுங்கவினால் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு நேற்று வியாழக்கிழமை அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் பல்வேறு விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனது தந்தை லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை தொடர்பில் B92/2009 இலக்க வழக்கில் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தினால் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மூவரை வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவினால் எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கை தொடர்பான தீவிர கரிசனையுடன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் இந்த தீர்மானம் குறித்து தாம் பரிசீலனை செய்வதாக அரசாங்கத்தினால் உடனடியாக விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பு ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் சட்டமா அதிபர் மீது இந்த தீர்மானத்தை மீளப்பெறச் செய்வதற்கான அழுத்தத்தை பிரயோகிப்பது மாத்திரம் போதுமான தீர்வாக அமையும் என அரசாங்கம் நம்புவது குறித்து அச்சமடைகிறேன். எனது தந்தையினுடைய படுகொலை சம்பவம் குறித்து விசாரணைகள் மற்றும் அதன் மூலம் கண்டறியப்பட்ட உண்மைகள் தொடர்பில் அறியாமல் சந்தேக நபர்கள் மூவரை விடுவிப்பதற்குரிய தீர்மானத்தை சட்டமா அதிபர் மேற்கொண்டிருந்தால்
அவர் அவரது கடமையை உரியவாறு நிறைவேற்றுவதற்கு தவறியிருக்கிறார். மாறாக அந்த உண்மைகளை அறிந்திருந்தார். அவர் அவரது பதவியை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். இந்த இரு சந்தர்ப்பங்களிலும் பாரிந்த ரணசிங்க சட்டமா அதிபர் பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவராகிறார். எனவே சட்டமா அதிபரை பொறுப்பு கூறச் செய்வதற்கு நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவினால் எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் சட்டமா அதிபரை தொடர்ந்து கண்காணிப்பது அரசு தலைவரின் பணி அல்ல. சட்டமா அதிபர் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருக்கிறார். எனவே பாராளுமன்றத்தில் அவருக்கு எதிரான குற்றப்பிரேரணையை நிறைவேற்றி அவரை பதவியிலிருந்து விலக்குவதனூடாக நீதித்துறையை சீரமைப்பதற்கு வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியும் என்பதான ஒரு விடயத்தினையே அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்திருப்பதாகவே இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக இந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.